இரண்டாவது நாளா மெகா ஏலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது வரை எந்த அணி சிறப்பாக செயல்பட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அஸ்வின் மீண்டும் சென்னைக்கு வந்திருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அஸ்வின் சென்னைக்கு வந்தது ரொம்ப வெல்கம். ஏன்னா அவர் ஆல்ரெடி சிஎஸ்கே ஜாயின் பண்ணியிருக்காரு, அகாடமி பெரிய சீஃப் கோச்சாக இருக்காரு. அதனால அவர் வந்துருவார் டெஃபினட்டாக தெரியும் எனக்கு. அவருக்கு நல்ல அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, ஏன்னா அவருக்கு நல்ல டஃப் காம்படிஷன் இருந்தது. ஸோ 9.5 crores இட்ஸ் குட் மணி ஃபார் ஹிம். ஹி டிசர்வ்ஸ் இட். ஃபென்டாஸ்டிக். ஆனால் இன்னும் 3 வருஷத்துக்கு இந்த அமௌண்ட்டு. ஸோ 3 வருஷத்துக்கு அவரோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. மொத்தத்தில் சிஎஸ்கே நல்ல பீப்புள் எடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி நூர் அகமது இஸ் அ குட் செலெக்ஷன், வெரி குட் செலெக்ஷன். 10 கோடிக்கு எடுத்திருக்காங்க கஷ்டப்பட்டு. எஸ், பட் மற்றபடி பேட்டிங் பெருசாக எடுக்கல. யாராவது ப்ரூக்ஸ், யாராவது நல்ல பிளேயர்ஸ் 2-3 பேர் எடுத்துருக்கலாம். அவங்கள விட்டு ரொம்ப கொஞ்சம் ஆர்டினரியாக போயிருக்கு பேட்டிங். அடிச்சு நிமித்தக்கூடிய பேட்ஸ்மேன் இல்லை. தோனி வேற இப்போ ஃபார்ம்லாம் இல்லை, அவர் முன்ன மாதிரி இல்லை. அதனால அவர் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மிடில் ஆர்டர்ல அடிச்சு விளையாடுறதுக்கு ஆள் இல்லைங்க. அது ஒரு பெரிய டிராபேக். நல்ல செலெக்ஷன் பண்ணிருக்கலாம். வாஷிங்டன் சுந்தர குஜராத் டைட்டன்ஸ் வாங்கியிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் தமிழக வீரர்களை வச்சே அணியை கட்டமைச்சிட்டு வர ஒரு அணி. வாஷிங்டன் சுந்தர குஜராத் 3.20 கோடிக்கும், அதே போன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் சாம் கரனை மீண்டும் 2.40 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. வாஷிங்டன் சுந்தரோட அடிஷன் எப்படி பாக்குறீங்க சார்? குஜராத் ஏற்கனவே சாய் சுதர்சன், ஷாருக் கான், இப்போ வாஷிங்டன் சுந்தர். ஆமாம்மா, குஜராத் என்னமோ தமிழ்நாடு மேல ஒரு மோகம். விஜய் சங்கரை விட்டாங்க அவங்க. ஓகே, விஜய் சங்கரும் அங்கே தான் இருந்தார் முதல்ல. ஸோ தமிழ்நாடு மேலே ஒரு மோகம் அவங்களுக்கு எப்போதுமே. சாய் கிஷோர் என்னாச்சுன்னு தெரியல. சாய் கிஷோர் பார்க்கல, இனிமே தான் வரணும்னு நினைக்கிறேன். சாம் கரன் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு லெஃப்ட் ஆர்ம் கலீல் அகமது எடுத்திருக்கும் போது இப்போ சாம் கரன் சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. இந்த அடிஷன் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே சிஎஸ்கேக்காக நல்லா விளையாடுறாங்க. சாம் கரன் வெரி யூஸ்ஃபுல். சாம் கரன் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல். அண்ட் 2.5 crores வெரி குட் பை. நல்லா வாங்கியிருக்காங்க அதை. ஆனால் அந்த கலீல் அகமது அவ்வளோ ஒன்றும் விசேஷம் கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க ஐ திங்க் நம்ம நட்ராஜனே ட்ரை பண்ணிருக்கலாம் அவங்க. ஓகே, ட்ரை பண்ணாமல் விட்டுருக்காங்க. கலீல் அகமது இஸ் அ வெரி ஆர்டினரி போலர். ஓகே, சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னும் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி மிடில் ஆர்டரில் ஒரு ஹிட்டர், அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரை எடுக்கணும்னு பார்க்குறோம். மும்பை இந்தியன்ஸ் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்தியன் கோர் ஆல்ரெடி இருக்குது, பட் பெரிய அளவில் நேற்று யாரையுமே வாங்கலை. போல்ட் வாங்கியிருக்காரு. போல்ட் தவிர வெரி குட் இன்க்ளூஷன் போல்ட் அவங்களுக்கு. அதுதான் பெரிய விஷயம். அவங்க ஆர்ச்சர் ட்ரை பண்ணாங்க. ஆர்ச்சர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிடைக்கலன்னு போல்ட் எடுத்திருக்காங்க. தட்ஸ் அ வெரி குட் இன்க்ளூஷன். அண்ட் அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா சாலிட் பேட்டிங் வச்சிருக்காங்க. அதனால அவங்க கவலை இல்லை. பாருங்களேன், இப்போ சூரியகுமார் மாதிரியோ இல்லை ஹர்திக் பாண்டியா மாதிரியோ ஒரு ஆள் சிஎஸ்கேக்கு இல்லாமல் போயிட்டு, அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. மற்றபடி ஆர்சிபிக்கு டூப்ளசி எப்படி விட்டாங்கன்னு தெரியல. அதனால இப்போ என்ன போகிறது, ஆர்சிபிக்கு யாரு கேப்டன் பெரிய கொஸ்டின் மார்க். எல்லா டீமுக்கும் கேப்டன்சி கிடைச்சிட்டு ஆர்சிபிக்கு மட்டும் கேப்டன்சி இல்லை. மறுபடியும் விராட் கோலிகிட்ட போகிறாங்களான்னு தெரியல. அதனால அவர் பண்ண மாட்டேன்னு ரிட்டையர் ஆன ஆள் அது. ஸோ பண்ணுவாரான்னு தெரியல. ஸோ ஆர்சிபி கேப்டன்சியில் எங்கோ கோட்டை விட்டாங்க. நிச்சயமா சார். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியினுடைய அனைத்து ஃபார்மேட்லேயும் அவர் கேப்டனாக இருந்ததுனால ஆர்சிபியோட கேப்டன்சியை திறந்தார். இந்த வருஷம் விராட் கோலி தான் ஆர்சிபி அணியுடைய கேப்டனாக மீண்டும் தொடருவார் அப்படின்னு தான் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது நமக்கு தெரிஞ்சுது. அதனால தான் அவங்க தற்போது வர ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. விராட் கோலி தொடர்ந்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் விராட் கோலி தொடருவாரா அப்படின்னு தான் கொஸ்டின். நிச்சயமாக சார். இப்போ மெகா ஏலம் 2வது நாளாக தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. மிக முக்கிய நாளாக ஒவ்வொரு அணியும் சாம்பியன்ஷிப் பட்டம் வெல்வதற்கான முக்கிய வீரர்களை குறைந்த விலையில் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது. இணைப்பில் பேசியதுக்கு மிக்க நன்றி சார்.